ராதே கிருஷ்ணா. ராம் ராம். அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இதற்கு முன்னால் பாக்கியம் செய்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருந்தோம். அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவரவர் சுய பாப புண்ணியங்களை முற்பிறவியில் சேர்த்து வைத்ததை இந்த ஜென்மாவில் அவர்களே அனுபவிக்கும் ஒரு பாக்கியத்தை வழங்குவதற்கு பேர்தான் பாக்கிய நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டது. இதைத்தான் போன பதவியில் நம்ம போட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னோர்கள் விட்டு சென்ற சுபகாரியங்கள், அசுப காரியங்கள், நிறைவேற்றாத விஷயங்கள், இல்லை அவர்கள் செய்த நிறைய புண்ணியங்கள் இருக்கு, ஆனால் அதை அனுபவிக்க ஆள் இல்லை, இல்லை அவர்கள் சேர்த்து வைத்த தனம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் அனுபவிக்கவில்லை. அவர்கள் நிறைய படித்திருந்தார்கள், ஆனால் அதை உபயோகப்படுத்தவில்லை. பெரும் பண்ணையாராக, மிட்டாதாராக, மிராசுதாரராக, அல்லது அந்த அவர்கள் இருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டார். அவருக்குன்னு பல அபிலாஷைகள் இருந்திருக்கும். இப்படி நம் முன்னோர்கள் பல பேர் பல எண்ணங்களை சுமந்து கொண்டு, பல ஆசைகளை சுமந்து கொண்டு, பல லட்சியங்களை சுமந்து கொண்டு, அவைகளை நிறைவேற்ற முடியாமல் விட்டு சென்ற விஷயங்கள், அதை அனுபவிப்பவர் யார்? அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது? முன்னோர்களால் கைவிடப்பட்ட அல்லது முன்னோர்களால் நிறைவேற்றப்பட முடியாத நற்செயல்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எண்ணிய விஷயங்களை ஈடேற்ற முடியாமல் போயிருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றும் பொருட்டு முன்னோர்களால் ஏற்படும் பாக்கியத்தினால் இப்பிறவியில் அவைகளை அனுபவிக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? முன்னோர்களால் ஏற்பட்ட பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய சௌக்கியம் யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். முன்னோர்கள் விட்டு சென்ற கர்மாவாக இருந்தாலும் சரி, அந்த முன்னோர்களால் கைவிடப்பட்ட அல்லது நிறைவேற்றப்பட முடியாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எவைகள் என்று பார்ப்போம். அதில் முதல் நட்சத்திரமாக வருவது மூல நட்சத்திரம். இரண்டாவதாக நட்சத்திரம் வருவது மக நட்சத்திரம். மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த மூன்று நட்சத்திரங்களுமே முன்னோர்களால் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை நிறைவேற்றும் நட்சத்திரங்களாக இருக்கிறது. முன்னோர்களால் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை, அவர்கள் எண்ணிய விஷயங்களை நிறைவேற்ற முடியாமல் போனதுனால இந்த ஜென்மாவில் அவர்களுடைய பிள்ளைகள் அதை நிறைவேற்றும் பொருட்டு பிறக்கிறது அப்படின்னு பேர். அதுக்கு கர்மா அப்படின்னு பேர் வைக்க முடியாது. கர்மா என்பது ஒரு செயல். அந்த செயலுக்கு பிரதிபலன் உண்டு, நன்மையோ தீமையோ. ஆனால் இது அப்படி அல்ல. நாம ஒரு புண்ணியம் பண்ணி வச்சிருந்தோம், அந்த புண்ணியத்தை நம்ம அனுபவிக்காமலேயே காலமாயிட்டோம். அந்த புண்ணியத்தினுடைய பேலன்ஸில் நம்ம திரும்பவும் பிறந்து நம்ம ஒரு ராஜாவாவோ மந்திரியாவோ திரும்பவும் வாழ்றது, அப்படி இந்த பூமியில் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறது, இது ஒரு வகை. நம்ம அப்பா நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, நம்ம தாத்தா நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் அவங்க எதையுமே அனுபவிக்கவே இல்லை. அவங்க வாழ்நாளில் நிறைய கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. கஷ்ட நிலையிலையும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க.
அந்த புண்ணியம் யாரை போய் சேரும்? அந்த புண்ணியத்தினால வாழக்கூடிய ஜென்மாக்கள் யாரு? முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் வாழக்கூடியவர்கள் தான் இந்த ஜென்மாவில் இந்த மூலம், மகம், அஸ்வினி என்று அழைக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் பிறப்பார்கள். மூலம் அப்படின்னா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியத்துக்கு ஒரு செயல் செய்யறதுக்கு என்னப்பா மூலம் அப்படின்னு, அதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன்னா என்னப்பா மூலதனம் போட போறேன்னு கேட்பாங்க. மூலம்னா என்னதுன்னா ஆரம்பம். ஆரம்ப பணமாக என்ன போட போறேன்னு கேட்பாங்க. மூலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆரம்பம் என்று பொருள். மூலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேர் அப்படின்னு ஒரு பொருள். ஒரு மரம் வளர்வதற்கு எது மூலமாக இருக்கிறது அப்படின்னா வேர், விதை. அந்த விதை பூமிக்குள்ள இருக்கு, வேர் கீழே இருக்கு. இந்த வேர் தான் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கிறது இல்லையா? அப்படி இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு தேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன், சிவம். சிவம் பிரஜாஜே சிவமஸ்து மஹ்யம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வேத மந்திரத்துல வருது. அப்போ பரமேஸ்வரன் தான் மூல நட்சத்திரத்துக்கு தேவதை. 2 இடத்துல பிரஜாபதி தேவதைன்னு வர்றது. ஓர் இடத்துல பிரஜைகளை உற்பத்தி செய்யக்கூடிய பிரம்மா பிரஜாபதியாக வரார். இங்கே பிரஜைகளை காப்பாற்றும் பொருட்டு அன்னத்தை அளித்து ஜனங்களை அன்றாட வாழ்நாளில் காப்பாற்றக்கூடிய பரமேஸ்வரன் பிரஜாபதியாக வருகிறார். ஸோ இந்த மூலம் அப்படிங்கிறது பரமேஸ்வர நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்கள் முன்னோர்களுக்கு உரிய பாதம். 4ஆம் பாதமும் முன்னோர்களுக்குரிய பாதம்தான். 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய, விருக்ஷராஜாயத்தே நமஹா அப்படின்னு ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று அரச மரத்தை அல்லது ஆலமரத்தை வழிபட்டால் குலம் தழைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்படி ஒரு வேர் விட்டு ஒரு மரம் ஆயிரக்கணக்கான வருஷமாக வாழ்றதோ அதை மாதிரி நம்ம குலமும் அதை மாதிரி வேர் விட்டு தழைக்கும் அப்படின்னு சொல்றது. அப்போ ஆவணி மூலத்துக்கு அவ்வளவு ரொம்ப விசேஷம். அப்போ மட்டும் மூல நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இல்லையா? அப்போ இந்த மூல நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். இந்த முதல் 3 பாதத்துக்குள்ள பிறக்கும்போது தர்மம், அர்த்தம், காமம் என்று சொல்லக்கூடிய 3 பாதங்கள். இந்த 3 பாதத்தில் பிறந்தால் முன்னோர்கள் என்ன விட்டுட்டு போயிருக்காங்க, என்ன பாக்கியம் செஞ்சாங்க, அல்லது எதை நிறைவேற்ற முடியாம போனாங்க அப்படின்னு கேட்டா, மூலம் 1ஆம் பாதத்துல பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ ஜனங்களுக்கு நிறைய உபயோகமான நிறைய தர்ம காரியங்களை இல்லை அவங்களால பிரயோஜனப்படுற நிறைய விஷயங்களை ஜனங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. பிரதிபலன் எதிர்பார்க்காம நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க சட்டப்பையில 10 பைசா வச்சுக்கிட்டதே இல்லை. மகா கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த தரித்திர நிலையை அனுபவிக்கக்கூடிய காலத்துல கூட பக்கத்துல யாருக்கா உதவி வேணும்னா உடனே யார்ட்டையா வாங்கி ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த உதவி செய்யறது. அது எல்லாருக்கும் அந்த மனநிலை வராது. அப்படி தர்ம சிந்தனையோடு கூடிய தர்மமான வழியில் நடந்து தான் எந்த விதத்திலையும் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் போனவர்கள் தான் இப்பொழுது அவர்களுடைய பரம்பரையில் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஒரு பிள்ளையை ஜனிக்க வைப்பார்கள். இவர்கள் மூலம் 1ஆம் பாதத்துல பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க என்னென்ன யாராருக்கு என்னென்ன தர்மங்கள்லாம் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க என்னென்னலாம் நன்மைகள் பண்ணியிருந்தாங்களோ, என்னென்ன ஜனங்களுக்கெல்லாம் உதவி பண்ணாங்களோ அதெல்லாம் இவங்களை தானாவே வந்தடையும். ஸோ தர்மமான முறையில் தான தர்மங்கள் மூலமாகவும் உதவிகள் மூலமாகவும் ஏற்பட்ட புண்ணியத்தை இப்பிறவியில் அடைவது
முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை இப்பிறவியில் அடைவது மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம். அர்த்தம் இரண்டாம் பாதம். அதில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய பாட்டனார், இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப வாழ்நாளில் குழந்தைகளுக்காக நிறைய சேர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு பல விதங்களில் முயற்சி பண்ணி அதில் தோத்து போயிருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள்ல ஆசைகள் இருக்கும், அதையும் அவங்களால அனுபவிக்க முடியாது. பொருளாதார ரீதியாக தன் குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் அல்லது தன் தாயார் தகப்பனாரை வாழ வைக்கிறதுக்கும் பல விதங்கள்ல பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவே வாழ்க்கையில் முயற்சி செய்து முடியாமல் போனவர்கள், அவர்களுக்கு இந்த மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறக்கும். இவங்க பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில பொருள் சேர்க்கறது தான் இவங்களுடைய முதல் காரியமாக இருக்கும். அவங்க பரம்பரைக்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பாங்க. மூலம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க காமம்ங்கிற வார்த்தைக்கு ஆசை என்ற வார்த்தை தான் கரெக்டான பொருள். ஆசை அப்படிங்கிற வார்த்தைக்கு துணிமணி மேல வைக்கிறதும் ஆசை தான், சாப்பாடு மேல ஆசை வைக்கிறதும் ஆசை தான், காஸ்மெட்டிக் பொருள் மேல ஆசை வைக்கிறதும் ஆசை தான், என்ன யாக யஜ்யங்கள் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு பேரும் ஆசை தான். எல்லா உலகத்து ஆசை அப்படிங்கிற வார்த்தை எல்லா விஷயங்களுக்கும் சொந்தம். அதற்கு சம்ஸ்கிருதத்துல பேர் காமம்னு பேர், காமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசைகளை உருவாக்கக்கூடியவனுக்கு தேவதை யாருன்னா காமதேவன், அவ்வளவுதான். அதனாலதான் இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் என்ன நிலைமையில இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவர்கள் இப்போ நல்ல டிராயிங் தெரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமாக மில்லுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு பாடகரா வரணும்னு நினைச்சிருப்பாங்க. குடும்ப சூழ்நிலை, மூத்த பிள்ளையா பிறந்துருவான், வேற வழி இல்லை, அப்ப குடும்பத்தை காப்பாற்றணும், ஏதோ கிடைச்ச வேலை, அரசாங்க வேலை கிடைக்குது, போயிடுவாங்க. இப்படி தன் வாழ்நாளில் தன்னுடைய ஆசைகளை துறந்து தான் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையாமல் தன் குடும்பத்தாருக்காக தன் ஆசைகளை தியாகம் பண்ணி தன் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காகவே போராடினவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேரன்மார்கள் அவங்க தான் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறக்கிறவங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப 3 பாதத்துக்கு முடிஞ்செடுத்து இந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை பார்ப்போம். மூலம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் இளவரசன் போல் வாழ்வான்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் அந்த வார்த்தைகளை சொல்றது அப்படின்னா, புண்ணியத்தையும் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க, பொருளாதாரத்தையும் 4 பேருக்கு தானங்கள் பண்ணி அதுலேயும் உயர்ந்த நிலையில் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தன் குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே அவங்க உதவி செஞ்சுருப்பாங்க. எல்லா விஷயங்களும் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசி காலத்தில் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்தாயா, கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அப்படிம்பான். அந்த மாதிரி ரொம்ப ராஜா மாதிரி வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ராஜா மாதிரி இருந்து கடைசியில திடீர்னு கீழே விழுற நிலைமையில இருக்கும்போது காலம் தவறி போயிடுவாங்க. அந்த பரம்பரையில அதாவது வீழ்ச்சி அடையக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை மூலம் 4ஆம் பாதத்துல பிறக்கும். அது பிறந்த உடனே என்ன ஆகும்னா, அதாவது இழக்க போற நிலைமையில இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள்லாம் திருப்பியும் மீண்டு எழுந்து திரும்பியும் அவங்க இப்போ பொருளாதாரத்துல உயர்ந்த நிலைக்கு வியாபாரத்துல பெரிய பெரிய லெவல்ல சாதிச்சு 1000 குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனுக்கு அந்த பரம்பரையே வந்துடும். அப்போ வேர் அப்படின்னு பேரு, வேர் சொல் அப்படிம்பாங்க. ஒரு விஷயத்துக்கு ஆரம்ப சொல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அத மாதிரி முன்னோர்களால் கைவிடப்பட்ட விஷயங்கள், நிறைவேற்றப்படாத விஷயங்கள், ஆசைகளை தியாகம் செய்து
அதனால் ஏமாற்றம் அடைந்த விஷயங்கள் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றும் பொருட்டே பிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அந்த பாக்கியசாலிகள் மூல நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் மட்டுமே. அடுத்ததாக மக நட்சத்திரத்தை பார்ப்போம். மக நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு செய்தி மூலத்துக்கு என்ன அப்படின்னா, மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல தனுஷ் அப்படின்னு அதுக்கு பேரு, தமிழ்ல அதுக்கு வில்லுன்னு பேரு. இப்போ தனுசு அப்படிங்கிற அந்த வில்லு இருக்கு இல்லையா, அது இப்படி நேரா இருக்கும், இப்படி வளைஞ்சு இப்படி நேரா இருக்கும். இது எப்ப வளையும் அப்படின்னா அந்த நாணை இழுக்கும் போது வளையும். இந்த நான் இழுக்கிற காலம் இருக்கு இல்லையா, அந்த நான் இழுக்கிற காலம் அப்படிங்கிறது 28 வயசு. அதை விட்டாச்சு அப்படின்னா அந்த அம்பு திரும்ப போறது இல்லையா, அந்த 28 56 வயசு. இந்த இழுக்கிற காலம்தான் இந்த வாழ்நாளில் பிறந்ததுல இருந்து 28 வயசு வரைக்கும் அவங்க நிறைய கஷ்டங்கள், நிறைய சிரமங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. ஆனா 28வது வயசு முடிஞ்சதுல இருந்து 56 வயசு வரைக்கும் அந்த முன்னோர்கள் நினைச்ச எல்லா விஷயத்தையும் அவங்களை அறியாமலே செஞ்சு, நீ உங்க அப்பா மாதிரியே பெரிய ஆள் ஆயிட்டப்பா, நீ உங்க தாத்தா மாதிரியே பெரிய ஆள் ஆயிட்டப்பா, உங்க பரம்பரையில உங்க பாட்டனார்லாம் இப்படித்தான் இருந்தாங்க, அத மாதிரியே நீ ஆயிட்டப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. அதனால உடனடியாக அந்த பலன்கள் நடக்காது. இந்த மூலம் 4ஆம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பெர்த்லயே பிறந்த உடனேயே அந்த குடும்பம் திரும்பவும் அரச பதவிக்கு வர்றது, திரும்பவும் கோடீஸ்வரங்கள் ஆகிறது, திரும்பவும் அந்த குடும்பம் மீட்டெடுக்கப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ மக நட்சத்திரம், மக நட்சத்திரத்துக்கு தேவதை யாரு அப்படின்னா பித்ருக்கள் அப்படின்னு பேரு. நிறைய இடங்கள்ல நம்ம ஜோதிடர்கள் சொல்லி உலகமாக பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, செவ்வாய் தோஷம் ஒண்ணு சுத்தின்னு இருந்தது. ரெண்டாவதா என்ன ஒண்ணுன்னா பித்ரு தோஷம். உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற வார்த்தைகள்ல இன்னொரு வார்த்தை பித்ரு தோஷம். பித்ரு தோஷம் அப்படின்னா என்னென்ன, மக நட்சத்திரத்துக்கு தேவதை பித்ருக்கள். ஆக்சுவலா பித்ருக்கள் யார் அப்படின்னு கேட்டா தேவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. பித்ருக்கள் யாரு, தேவர்களுக்கு சமமானவர்கள்னு சொல்லப்படுறது. அவங்க எப்ப பித்ருக்களா மாறுறாங்க அப்படின்னா, இப்போ பிராமின் சர்க்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா 1வது நாள்ல இருந்து 12வது நாள் ஒருத்தர் தவறி போறாங்க அப்படின்னா 12 நாள் வரைக்கும் அவங்களுக்கு கர்மா பண்ணி 13வது நாள் அன்னைக்கு சுபஸ்வீகாரம் அப்படின்னு ஒண்ணு செஞ்சு ஒரு ஹோமங்களை பண்ணி ஆத்துல வாசல்ல கோலத்தை போட்டு திரும்பவும் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் குலத்துக்கும் ஒவ்வொரு நாள் 16வது நாள் காரியம் பண்றதுன்னு ஒரு இது இருக்கு, 30வது நாள் காரியம் பண்றவங்கன்னு ஒரு சில இனங்கள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு இனத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு. இப்போ அந்த 16வது நாள் காரியத்தை நீங்க பண்ணல, இல்ல இந்த 12 நாள் கர்மாவை ஒழுங்கா பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பிரேத ரூபமாக இருப்பாங்க. பிரேத ரூபம் அப்படின்னா எப்படி நம்ம அவங்கள தகனம் பண்ணினோமோ எந்த நிலைமையில அவங்க இருந்தாங்களோ அந்த இறக்கும் போது அந்த நிலையை விட்டு மீண்டு வர முடியாது. அவங்களுக்கு மேல் லோகத்திலையும் இடம் இல்லை, பூலோகத்திலையும் இடம் இல்லை, அவங்களுக்கு கர்மா இல்லாம போயிடும். அவங்க தான் பைசாச்ச பாதை அப்படின்னு பேரு. அதனால அந்த கர்மாவை அதனாலதான் நம்ம பண்றது. எல்லா இனத்திலையும் இருக்கு, எல்லா மதத்திலையும் இருக்குது. நம்ம ஹிந்து தர்மத்துல மட்டும் இல்லை, எல்லா மதங்கள்லையும் முன்னோர்களுக்கு இப்போ கிறிஸ்டியானிட்டியில இதுல வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா ஃபியூனரல் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பிரேயர் டே வைக்கிறாங்க. அப்புறம் இயர்லி ஒன் டைம் போய்
கல்லறை நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று போய் வழிபாடு பண்ணுறாங்க. எல்லா மதத்திலையும் எல்லா இனத்திலையும் முன்னோர் வழிபாடுங்கிறது இருக்கு. இந்த 16வது நாள் காரியம் மற்ற இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 16வது நாள் காரியம் வரைக்கும் செய்யலை அப்படின்னா அவங்க பிரேத ரூபமாக இருப்பாங்க. இந்த பிரேத ரூபத்திலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு பிதர்லோகம் என்று சொல்லக்கூடிய தேவர்களுக்கு சமமான ஒரு உலகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் இந்த 16வது நாள் நீங்க பண்ற காரியங்கள். நீங்க படையெல்லாம் போட்டு எல்லாம் பண்றீங்க. பிராமின் சர்க்கிளில் வந்து கிரேக்கியம் அப்படின்னு நவகிரக ஹோமம் அப்படின்னு ஒன்று பண்றாங்க. அதை பூரணமாக முடிச்சு அவங்க வந்து வீட்டில் வந்து பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, கோலம் போடக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, கடல் தாண்டக்கூடாது, கொடிமரம் இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாது, மலை ஏறக்கூடாது, இப்படின்னு நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? எதுக்காக? இறந்தவங்களை நினைச்சு துக்கத்தை அனுஷ்டிக்கணும், ஒரு வருஷத்துக்காக அனுஷ்டிக்கணும், அதை வந்து கடைப்பிடிக்கணும். ஏன்னா நம்ம ரத்தத்துல அந்த ரத்தத்துல இருந்து தான் பிறந்திருக்கோம், அவங்களுக்கு நன்றி கடனாக அந்த ஒரு வருஷமாவது நம்ம துக்கத்தை அனுசரிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த பிரேத ரூபம் அப்படிங்கிறது போகணும், போனாதான் பித்ருலோகம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். என்னைக்கு அவங்க பித்ரு தேவதைகளாக மாறினாங்களோ அதோட அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பித்ரு தோஷம்லாம் கிடையாது. பித்திருக்களுக்கு ஏது தோஷம்? பிரேத தோஷம்தான் ஏற்படும். கர்மா சரியா நீங்க பண்ணல, அதனால உங்களுக்கு பித்ருதோஷம் வந்ததுன்னு சொல்றாங்க. உங்க வீட்டுல பெரியவங்களுக்கு சரியா கர்மா பண்ணல, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உங்க தாத்தாவுக்கு சரியா நீங்க பண்ணல, வீட்டுல வந்து யாரோ ஒருத்தர் அனாதையா போயிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சரியான முறையில கர்மா பண்ணல, அதனால நீங்க போய் காசிக்கு போய் இதை போய் செஞ்சுட்டு வாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்போ அது என்னது? அது அந்த பிரேத ரூபத்தை விட்டு அவங்க வெளியில வரல. அப்ப என்ன? அவங்களும் பாதிக்கப்பட்டு அந்த ஆத்மா நம்மளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிறது. ஸோ பித்ருக்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து தேவர்களுக்கு சமமான ஒரு வார்த்தை. மகம் நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்திற்குள் பிறந்தவர்களுக்கு இதே தர்மம், அர்த்தம், காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வாழ்க்கை. இந்த முன்னோர்கள் பிதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பிதர்களாக அவங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைய முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்க பரம்பரையில எல்லாத்தையும் செய்வாங்க. சிக்கல் என்னன்னா, இந்த முதல் 3 பாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுறது அப்படின்னா, கர்ப்பதோஷம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவங்க அப்பா காலத்துல, தாத்தா காலத்துல, இப்போ உள்ள காலத்துல நம்ம சொல்றோம் டிஎன்சி அப்படிங்கிறோம். அதாவது 3ஆம் மாசத்துல கரு கலைஞ்சு போச்சு, 5வது மாசத்துல கரு கலைஞ்சு போச்சு அப்படின்னு சில விஷயங்களை சொல்றோம். ஆனா முன்னோர்கள்ல கர்ப்பஸ்திரீயாக யாரோ ஒருத்தர் இருந்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து கைவிடப்பட்டு அதனால் ஏற்பட்ட ஒரு தோஷம் அப்படிங்கிறது கர்ப்பதோஷம் அப்படின்னு பேர். கர்ப்பபதன தோஷ நிவர்த்தியர்த்தம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. கர்ப்பத்தை அடிக்கடி கலைக்கிறது, அதே மாதிரி நிறைய குழந்தைகளை பெற்று போட்டு அதை கவனிக்காமலே விட்டுடுறது, சின்ன வயசுலயே ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய கொண்டு போய் அனாதை கொண்டு போய் போட்டு வந்துடுறது, இத மாதிரி ஏதோ தவறுகள் எங்கேயோ நடந்திருக்கு. அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டும் திரும்ப இந்த குலத்தை திருப்பியும் தழைச்சு வாழ வைக்கிறதுக்கும் தன் முன்னோர்களை திரும்பவும் திருப்திப்படுத்துறதுக்கும் பிறந்த நட்சத்திரம் யார் அப்படின்னு கேட்டா மக நட்சத்திரம் 3 பாதத்திற்குள் பிறந்தவர்கள். நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஏன் சொல்லல அப்படின்னா, அவன் தேவகுமாரனுக்கு சமமாவான்னு சொல்லிட்டான். ஏன்னா ஆல்ரெடி அது பிதர்கள் ஸ்தானமே தேவர்களுக்கு சமமான ஸ்தானம். ஸோ மக அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பித்ருப்யஸ்வாஹ மகாபியா அப்படின்னு சொல்றது. மகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல யஜ்ஞம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு.
யாகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. 100 யாகம் செய்தவன் வந்து இந்திர பதவியை அடைவான்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த இந்திரனுக்கு சமமான அந்த தேவலோக பிராப்தி அடைஞ்ச பித்திருக்கள் யாரு? அந்த பித்திருக்களுடைய பாக்கியத்தோட பிறக்கிறவங்க அந்த மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறக்கிறவங்க. அவங்க உண்மையிலே ராஜகுமாரர்கள் தான். ஸோ அதுல பிறந்து நம்ம நாட்டை ஆண்ட ஜெயலலிதா அம்மாவை வந்து யாராலையும் மறக்க முடியாது. அப்போ மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்ததுனால தான் அவங்களால அரசாட்சி பண்ண முடிஞ்சது. அப்போ மக நட்சத்திரம் வந்து பிதற்களின் நட்சத்திரம், முன்னோர்களால் நமக்கு நன்மையை பயக்கும் நட்சத்திரம். முன்னோர்களுடைய தீராத சில தோஷங்கள், அவங்களால நிறைவேற்றப்பட முடியாத விஷயத்தை நிவர்த்தி செய்யறதுக்குன்னே பிறக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பேரு. அதனால மக நட்சத்திரத்தை கண்டு தேவையில்லாம யாரும் பயப்படக்கூடாது. சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரம்னா கொஞ்சம் போல்டா இருப்பாங்க, அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க பரம்பரையை காப்பாற்றவும் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் பிறந்தவங்க. அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை பார்ப்போம். சரி, இப்போ இவா 2 பேரையும் ஏகப்பட்ட விஷயங்கள் முன்னோர்களை பத்தி சொல்லியாச்சு. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா, அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிபாக்கியசாலிகள். என்ன பாக்கியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முன்னோர்களுடைய சிந்தனை, செயல், பொருளாதாரம், இது எல்லாம் அத்தனை விஷயத்தையும் முழுமையாக தான் அப்படியே வந்து எடுத்துட்டு தன் தகப்பனார் மாதிரியே அல்லது தாத்தா மாதிரியே அவங்க வந்து வாழ்நாளில் வந்து வைராக்கியமாக இருந்து முன்னுக்கு வந்து இவங்க ஒரு 1000 பேரை வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு 1000 பேரை வித்வத், அதாவது படிப்பு விஷயங்கள்லையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, எல்லாத்திலையும் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய, மற்றவர்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தோட பிறக்கிறவங்க யாருன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் 3 பாதத்துல பிறக்கிறவங்க. இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு யார் தாயார் அப்படின்னு கேட்டா சுவர்ச்சலா அப்படின்னு பேரு. அதாவது சூரியனுடைய மனைவியினுடைய குழந்தைகள், சூரிய குமாரர்கள் தான் அஸ்வினி குமாரர்கள். சூரியனுக்கு வந்து நிறைய குமாரர்கள், அதுல அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை பிள்ளைகள், அவங்களும் மருத்துவ உலகின் தெய்வங்கள். அவங்க வந்து சூரியனுடைய குமாரர்கள். அதே மாதிரி யமன் அப்படிங்கிறவர், தர்மத்தை ரட்சிக்கக்கூடிய யமன் சூரியனுடைய குமாரன். அதே மாதிரி நியாயத்துக்கு தண்டனை வழங்குறதும், நியாய அநியாயங்கள் விஷயங்களை வந்து தீர விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும், அதே மாதிரி அவங்கள வாழ வைக்கிறதும் யாரு, கர்மாவுக்கு தகுந்த ஒரு பலனை கொடுக்கறது யாருன்னா சனி பகவான். அவர் சூரியனுடைய குமாரன். யமுனா நதி அப்படின்னு ஒரு நதி ஓடுறதே கருப்பா, அந்த யமுனா நதிக்கு தேவதை பேர் யமி என்று பெயர். அதுவும் சூரியனுடைய குமாரி, சூரியனுடைய பொண்ணு. இப்படி இந்த அஸ்வினி குமாரர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தோட பிறக்கிறதுனால தான் மேஷராசியில் சூரியன் பிரவேசம் பண்ணி முதல் 10 நாள் சூரியன் உச்சம் அப்படின்னா, சூரிய பகவான் உச்சமா இருக்கிற நட்சத்திரம் அஸ்வினி 3ஆம் பாதம் வரைக்கும் தான். 10 நாள் தான், 10 டிகிரி தான் உச்சம். அப்போ சூரியன் உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் 3 பாதத்துல பிறந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அசகாய சூரர்கள். அவங்க வந்து வாழ்நாளில் யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய உயரத்தை எப்படியாவது அடைஞ்சிருவாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. தர்மமாகவும் நடப்பாங்க, உயர்வாகவும் செய்வாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை முன்னோர்கள் எப்படி கொடுத்தாங்கன்னா, அதற்கு தான் சகாதேவன் வந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறந்தான். சகாதேவனுக்கு வந்து என்ன பாக்கியம் கிடைச்சது? அவருடைய தகப்பனாருடைய ஞானம் முழுக்க சகாதேவனுக்கு கிடைச்சது.
ஆனால் சகாதேவனால அந்த வித்தையை உபயோகப்படுத்த முடிஞ்சதா அப்படின்னா முடியல. ஏன்னா அவருக்கு மேல கடவுள் ஒருத்தர் கிருஷ்ணர் கூடவே இருந்தார். ஒரு ஜோதிடரே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா அப்புறம் ஜோதிடர் கடவுளாயிருவார். அப்புறம் எனக்கு என்ன வேலை? அதனால நீ உன் வேலையை பாரு, உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், அவனுடைய கர்ம பலனை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அவர் தலையீடு பண்ணார் இந்த மகாபாரதத்துல. அதனால இந்த அஸ்வினி 3 பாதத்துக்குள்ள பிறக்கிறவங்க வந்து ரொம்ப பாக்கியசாலிகள். அவங்களுக்கு சகாதேவனுக்கு கிடைச்ச மாதிரியான தகப்பனாருடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சு பிறக்கிறவங்க. அவங்க வந்து தன் பரம்பரையை மட்டும் இல்லை, அவங்க நிறைய குழந்தைகளை, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பல குடும்பங்கள்ல இருக்க பையங்களை பொண்களை எல்லாரையும் கரையேற்றி விடுறதுக்குன்னே பிறந்தவங்க. அப்படி ஒரு பாக்கியசாலி. 4ஆம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? மோக்ஷம் அப்படின்னு பேர் அதுக்கு. எனக்கு இந்த ஜென்மா போதும்பா, நான் திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து நிறைய அனுபவிச்சாச்சு, எத்தனையோ ஜென்மா பிறந்து பிறந்து நிறைய, ஆனா எனக்கு மோட்சமே கிடைக்கல, எனக்கு இந்த ஜென்மா போதும் அப்படின்னு சொல்லி பிறக்கிறது யாருன்னா அந்த அஸ்வினி 4ஆம் பாதத்துல பிறக்கிறவங்க. அந்த 4ஆம் பாதத்துல பிறக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க பொருளாதாரத்தையும் விரும்ப மாட்டாங்க, விரும்பினாலும் கிடைக்காது. இல்லற வாழ்க்கை குடும்பம்லாம் இருக்கும், ஆனா அவங்க வந்து கடமையை மட்டும் கரெக்டா செய்வாங்க. பிள்ளைகள்லாம் எல்லாரும் இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட பாசமா பேசுறதுக்கு அவங்களால முடியாது. இப்படி அவங்கள வந்து வாழும் போதே அறகுறை சன்னியாசியா தான் அது வாழ வைக்கும். வயசாக ஆக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ உலகம் இப்படித்தான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும், ஒரு ஞானத்தை அடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய கடைசி காலம்ங்கிறது மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறது. யாரால? முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினால. அப்போ இந்த மூலம், அதே மாதிரி மகம், இந்த அஸ்வினி, இந்த 3 நட்சத்திரங்களுமே நமது முன்னோர்கள் எதை விட்டு சென்றார்களோ அதை நிறைவேற்றும் பொருட்டு, முன்னோர்களுடைய கடமையை நிறைவேற்றும் பாக்கியத்தை அடைந்த நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த மூலத்துல பிறந்த மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு பழமொழி. மாமன் ஆருக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் வார்த்தை. ஏன்னா தனுசுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது மாமன் ஸ்தானம். அந்த மாமன் ஸ்தானம் வந்து 6ஆம் இடம் சுக்கிரன் தான் எதிரி. அதனால தாய் மாமன் வழி அவங்களுக்கு உபயோகப்படாது அப்படிங்கிறது தான் மாமன் ஆருக்கு ஆகாது அப்படின்னு, 6ஆம் இடத்துக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் சொன்னது. இவங்க மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அதை திருச்சி மாத்திட்டாங்க. அதனால மாமனாருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால மூல நட்சத்திரம் நம்ம மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு சிந்தனையே வைக்க வேண்டாம். இதனால நிறைய பையங்களுக்கு, ஆயிரக்கணக்கான பையங்களுக்கு கல்யாணம் நடக்காம போயிடுது இந்த ஒத்த பழமொழியினால. அப்போ அந்த பழமொழியை நம்பி நம்ம வந்து மனிதர்களை நம்புறத மறந்துட்டோம். ஆராய்ந்து பார்த்துல நம்ம பதில் உண்மையிலேயே அப்படின்னா என்னன்னு கேட்கணும்ல ஜோசியர்கிட்ட. மாமனாருக்கு ஆகாதா, உண்மைதானா அப்படின்னு கேட்கணும்ல. கேட்க மாட்டேங்கிறோம், நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால இந்த மூலம், மகம், அஸ்வினியில் பிறந்தவர்கள் முன்னோர்களின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சுமந்து கொண்டு அவர்கள் ஈற்ற வேண்டிய கடமைகளை தான் செய்து முடிக்கிறதுக்காகவே பிறந்த பாக்கியவான்கள். இதுக்கு பித்ரு பாக்கிய பரிபாலனம் ராமர் செஞ்சார். தகப்பனார் சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனே கிளம்பி வெளியில போனார். அப்பா சொன்னா அதுக்கு மேல இன்னொரு வார்த்தை இல்லை. தமிழ்லயும் இருக்கு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு. அப்போ தகப்பனாரை மதிக்கிறவங்க, தாத்தாவை மதிக்கிறவங்க, தன் பரம்பரையை மதிக்கிறவங்க யாருக்கும் இந்த மாதிரி தோஷங்கள் வராது. அப்போ இத பித்ரு தோஷம்னு சொல்றதை விட பெற்ற கடனை, அதாவது தன்னை பெற்றவர்கள் பட்ட கடனை அடைக்க பிறந்தவர்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம். அதுதான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். அப்போ முன்னோர்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் பொருட்டு பாக்கியம் செய்து பிறந்தவர்கள் இந்த மூலம், மகம்,
அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று கொள்ள வேண்டும். ஆகவே இதை ஜனங்கள், பொது ஜனங்கள் ஆராய்ஞ்சு இது என்னங்கிறத அவங்க வாழ்க்கையில் அனுபவத்தில் கொஞ்சம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதற்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னோர்களை நம்ம மரியாதையாக நடத்தி நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் அவங்கள வழி நடத்தி, இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த பாட்டெல்லாம் தேவையா, இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த டான்ஸ் தேவையா, இவ்வளோ வயசாச்சு இப்போ போய் ஷார்ட்ஸ் போட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கியே, உனக்கு இவ்வளோ வயசாச்சு இப்பெல்லாம் எதுக்கு டை போட்டுக்கிற, அப்பா அம்மாவை என்னமோ நான் உனக்கு 20 வயசு ஆகிடுச்சுன்னா அப்பாவை அப்பா டை அடிச்சுக்க கூடாதா, அப்பா ஒரு காரியம் பண்ணக்கூடாதா, அப்பா டான்ஸ் ஆடக்கூடாதா? அப்போ அவங்க உயிரோட இருக்கும்போதே அவங்க இளம் பிராயத்துல செய்ய முடியாத விஷயத்த அவங்க பிள்ளைகளுக்காக நிறைய தியாகம் பண்ணி அவங்களுடைய சுய திறமைகள் எல்லாம் விட்டுட்டு முன்னுக்கு வந்தாச்சு, பிள்ளைகள்லாம் நல்லா வந்தாச்சு, சரி இப்ப மாதிரி இருந்துச்சா ஆடி பார்ப்போமேன்னு ஆடுறாங்க. அதையும் நம்ம கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு பிடிக்குமா, சுடிதார் வாங்கி கொடு, அம்மாவை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போ, அம்மாவுக்கு நல்ல அலங்காரம் பண்ணிப்பாரு, அம்மாவுக்கு பிடிச்ச சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, ஏன்னா அப்பாவுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க, அவங்க ஆசைப்பட்ட இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம சரியான முறையில் செய்கிற பட்சத்தில் திரும்பவும் இந்த வீட்டில் இதை மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் வேற யாரும் பிறக்க மாட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ நிராசையாக நம்ம முன்னோர்கள் தவறி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். அதனால இதெல்லாம் ஆராய்ஞ்சு நம்ம யதார்த்தத்தில் நம்ம அப்பா அம்மாக்களுக்கு எப்படி வச்சுக்கிறது, பெரியவங்களை நம்ம எப்படி பார்த்துக்கிறது, நம்ம அண்ணன்கிறது தகப்பனாருக்கு சமம், ஜேஷ்ட பிராதா பிதுசமஹா, மூத்த அண்ணன் தகப்பனாருக்கு சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை மீறாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சில அடிப்படை விஷயங்களை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வாழ்நாளில் எல்லா விதமான சௌக்கியத்தையும் நம்ம அடைவோம். பித்ருதோஷங்கிறது நம்ம குடும்பத்துக்கு வராது. ஏன்னா அடுத்த தலைமுறைகள் சௌக்கியமாக இருப்பாங்க, எல்லாரும் எல்லா வளமும் பெறுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால் இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் ஆராய்ஞ்சு நீங்கள் அனுபவத்தில் இதை பார்த்துட்டு இதை கடைப்பிடிச்சு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இதை நல்லபடியாக பிரயோஜனப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். ராதே கிருஷ்ணா. ராம் ராம்.